Welcome back to another blog. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு குஜராத்தி ஸ்டைல் லோக்கிக்கு சப்ஜின்னுவாங்க. லோக்கின்னா இந்த சொரக்கா இருக்குல்ல, அதை தான் லோக்கின்றது குஜராத்தியில். ஸோ குஜராத்தி ஸ்டைல் லோக்கிக்கா சப்ஜி, லோக்கியோட ஒரு கூட்டு தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ let me start the video. ஸோ கைஸ், அதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது இதுதான் துதி, சொரக்கா. ஐ திங்க் தமிழில் சொரக்கான்னு வாங்கன்னு நினைக்கிறேன். பீட்ரூட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ. நம்ம குக்கர் வச்சாச்சு. ஸோ குக்கர் ஆயில் ஆட் பண்ணலாமா? ஸோ கோல்டன் ஆயில் ஆட் பண்ணுறேன். காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் இருக்குது, அதை ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுறேன். ஜீரகம் ஆட் பண்ணுறேன். உடனே நம்ம தட்டி வச்ச பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த பூண்டெல்லாம் வதங்கட்டும். 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி அதை ஆட் பண்ண உடனே நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே எண்ணெயில் வதங்கட்டும். வேஸ்ட் நவ் த டைம் டு ஆட் மசாலா. ஸோ ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், மல்லித்தூள், கொரியன் மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கைஸ், now the time to add the main ingredient. இப்போ தான் நம்மளோட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா சொரக்கா. இன் குஜராத்தி, ஹிந்தியிலலாம் குஜராத்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா துதின்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் லோக்கடி. ஸோ நம்ம சொரக்காவை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இனி ஆட் பண்ண போகிறது என்னென்னா டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். டொமேட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு இனி நம்ம என்னென்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற உப்பு இப்பயே ஆட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் தேவைக்கேற்ற, அதாவது உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை அந்த மாதிரி சப்பாத்தி, தோசைக்கு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்ணுன்னா ஜஸ்ட் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம லைட்டாக கிரேவியாக தான் பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி. ஸோ வி ஆட் த 200 ml ஆஃப் வாட்டர். ஸோ கைஸ், நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றுற டைமில் வீடியோ எடுத்தேன், அது ரெக்கார்ட் ஆகலை பிகாஸ் மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ உப்பு லைட்டாக கூட ஆட் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு 2 விசில் விட்டு எடுக்கலாம். சாரி கைஸ், கரண்ட் போயிடுச்சு. ஸோ லெட் மீ ஓப்பன் இட். கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். கரண்ட்டு போனனால எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, ஜஸ்ட் டேஸ்ட். ஸோ கைஸ், கொஞ்சம் பாத்திரத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு, மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கு. ஸோ சாப்பாட்டுக்கு பேசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ hope you guys are enjoying the today's vlog. See you on next cooking or travel vlog. Till then, bye bye. Boom.